இன்னைக்கு நாங்க இங்க இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணது வந்து மார்ச் 20th, ஒரு வருஷமும் மார்ச் 20th அன்னைக்கு வேர்ல்ட் ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே வந்து கொண்டாடப்படுறது. இந்த வேர்ல்ட் ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே ஏன் கொண்டாடப்படுறதுன்னா, தலையில காயம் ஹெட் இன்ஜுரிங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். இது வந்து உலகத்திலேயே அண்ட் இந்தியாலையும் ஒரு டிசபிலிட்டி அண்ட் டெத் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் காஸ் இது. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ஸ்பாட்லைட் அது மேல கொண்டு வரதுக்கு தான் இந்த அவேர்னஸ் டே கொண்டாடப்படுறது. அண்ட் இதை ஒட்டி தான் இந்த மீட்டிங் நாங்க வந்து இப்போ இன்னைக்கு பண்றோம். இந்த எவ்வளோ இது இம்பார்ட்டன்ட்ங்கிறது உலகத்துல தினம் ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் 1 மில்லியன் 10 கோடி பேர் ஒரு ஹெட் இன்ஜுரினால தவறி போறாங்க. அதுக்கு 4 மடங்கு பேர் வந்து அதனால காயம் படுறாங்க, அதனால ஒரு டிசபிலிட்டி வருது. இந்தியால ஒரு ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறதுல என்ன தெரியறதுன்னா 25,000 people in 1 million people. அப்படின்னா 2.5% of the population வந்து annually get affected by head injury. 2% people வந்து head injuryனால affect ஆறாங்க. இந்த ஹெட் இன்ஜுரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணு, அத வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றது. என்ன ப்ரிவென்ட் பண்ணலாம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஹெட் இன்ஜுரி வந்து சாலை விபத்து. ஸோ சாலை விபத்தை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணா ஒரு ரெடியூஸ் பண்ணாலே நம்ம ஹெட் இன்ஜுரியை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். சாலை விபத்து காரணங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது திருப்பி சொல்றது அவசியம் இல்லை. பட் சாலை விபத்து நடந்தாலும் ஹெட் இன்ஜுரியை எப்படி கம்மி பண்றதுன்னா, ஹெல்மெட் போட்டுக்கணும், கார்ல சீட் பெல்ட் போட்டுக்கணும். இப்ப ஹெல்மெட் போடுறது வெறும் யாரு வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க போட்டா பத்தாது, பின்னாடி யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களும் போட்டுக்கணும். சீட் பெல்ட் வந்து ஃப்ரண்ட் சீட்ல டிரைவரும் பேசஞ்சரும் போட்டுண்டா பத்தாது, பின் சீட்ல உட்காரவங்களும் போட்டுக்கணும். முக்கியமானது ஏன்னா பின் சீட்ல உட்கார்றவங்க சீட் பெல்ட் போட்டுக்கலன்னா ஏர் பேக் திறக்காது, சரியா? சோ ஏர் பேக்கோட ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்க சீட் பெல்ட் போட்டாதான் முடியும். இல்லட்டா நேர செஸ்ட்ல, தைஸ்ல, தலையில எல்லாமே அடிபடும். அண்ட் ஜென்ரலா பின் சீட்ல உட்கார்றவங்க தான் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், சடன் ஸ்டாப் அந்த மாதிரி நடந்தா நேர த்ரூ த ஃபார்வர்ட் விண்ட் கிளாஸ் தான் போவாங்க. சோ நேர தலையில தான் அடிபடும். சோ இதெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது காரணம் வந்து எல்டர்லி ஃபால்ஸ். சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து விழறது, வீட்டுல விழறது, படியில விழறது. சோ இத வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். குழந்தைங்க விழறது, குழந்தைங்க பால்கனில இருந்து விழறது. நாங்க நிறைய பேஷண்ட் பார்த்திருக்கோம். குழந்தைங்க வந்து ஏறுவாங்க, பால்கனில ஏறி அப்படியே விழுந்துடுவாங்க. அண்ட் சிவியர் ஹெட் இன்ஜுரினால வருவாங்க. ஒர்க்கர்ஸ் வருது, விழறது. ஸோ இது எல்லாமே ஃபால்ஸ்னால வர ஹெட் இன்ஜுரி. பட் முக்கியமானது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். இந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் வந்து ப்ரிவென்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போதான் மெஜாரிட்டி ஹெட் இன்ஜுரிஸ், ட்ராமா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அதுக்கு உடனடியா மெடிக்கல் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர்லி ஆக்ஷன் இஸ் த பெஸ்ட் ஆக்ஷன். ஏன்னா நம்ம மூளையில ஏதாவது ஒரு அடிபட்டுதுன்னா அதுக்கு செகண்டரி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது மூளையில. அந்த செகண்டரி ரியாக்ஷன்ஸ்னால 2வது அடியும் படும் மூளையிலேருந்தே. ஏன்னா கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், 2வது ரியாக்ஷன் அடிப்படும்.
அண்ட் அதனாலதான் பயங்கரமான பிரச்சனைகள் நடக்கும். அதனாலதான் பேஷண்டோட லைஃப் டேஞ்சர் வரும். அதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு அண்ட் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் சீக்கிரமா இந்த மாதிரி சிவியர் ஹெட் இன்ஜுரிஸ் வந்து லெவல் 1 ட்ராமா சென்டர். இந்த லெவல் 1 ட்ராமா சென்டர் என்னன்னா, அந்த லெவல் 1 ட்ராமா சென்டர்ல எல்லாமே இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஆபரேஷன் பண்ற ஃபெசிலிட்டி, சிடி ஸ்கேன் எடுக்கிற ஃபெசிலிட்டி, எந்த ஃபெசிலிட்டி இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி டாக்டர்ஸும் 24/7 இருப்பாங்க. அண்ட் இது டாக்டர்ஸ் வந்து வெறும் நியூரோ டாக்டர்ஸ் மாத்திரம் கிடையாது. டாக்டர் பொன்னையா மாதிரி கிரிட்டிக்கல் கேர் எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி எமர்ஜென்சி ரூம் எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி சிடி ஸ்கேனை படிக்கிறது ரேடியாலஜி எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் 1 ட்ராமா சென்டர்ல என்னன்னா, ஆன் ஸ்பாட் அந்த ஆம்புலன்ஸ்ல போற பாராமெடிக்கல் ஸ்டாஃப் வந்து என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்குன்னா, ஆன் ஸ்பாட் ஆக்சிடென்ட் விபத்து நடக்கிற இடத்துலயே எப்படி பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஷிஃப்ட் பண்ற போதே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க ஹாஸ்பிட்டல். ஸோ இது எல்லாமே இவங்க எல்லாமே சேர்ந்து வேலை செய்யறது தான் லெவல் 1 ட்ராமா சென்டர். இது நைட்டா இருக்கட்டும் டேயா இருக்கட்டும் பரவாயில்ல. பட் இந்த மாதிரி லெவல் 1 ட்ராமா சென்டர்ஸ்ல தான் ரொம்ப சீரியஸான ஹெட் இன்ஜுரி ட்ராமா பேஷண்ட்ஸை நம்ம காப்பாற்ற முடியும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அண்ட் அதுதான் சீக்கிரமா வரணும் அண்ட் டு த கரெக்ட் பிளேஸ். ஒரு சீக்கிரமா ஒரு சின்ன சின்ன பிளேசஸ் வேர் லெவல் 1 இல்லாம லெவல் 4 ட்ராமா சென்டர் போனா இங்க ஃபெசிலிட்டி அவைலபிள் இல்லைன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம வந்து அந்த கோல்டன் அவர் இஷ்யூவை பார்க்கணும். அந்த கோல்டன் அவர்ல we prevent secondary problems to the brain. So இது fast, early, aggressive treatment at level 1 trauma centers. இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல across Chennai we are able to do it. அதுதான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். We have been doing it for some time. பட் இதை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்றது ஏன்னா நம்ம வேர்ல்ட் ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே வருது. இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போகணும். ஒன்னு ப்ரிவென்ஷன், இன்னொன்னு ஏர்லி. சரியா? சோ இது ரெண்டுமே மக்களுக்கு போகணும். தேங்க்யூ வெரி மச். எஸ், 3 ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு. அண்ட் 3 ஹாஸ்பிட்டல் சிட்டியில ஸ்ப்ரெட் அவுட் இருக்கு. இது வேற வேற ஏரியால இருக்கிறதுனால we are able to cover almost entire Chennai. So national highwaysல என்ன பண்றாங்கன்னா, அந்த national level ஃபார் ஹெட் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் ஒரு ப்ரோக்ராம் உண்டு. அதுல ஆஸ் அ சொசைட்டி, பிகாஸ் ஐம் பிரசிடென்ட் ஆஃப் த நியூரலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, நாங்க அதை பேசிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேஷனல் லெவல்ல நேஷனல் ஹைவேஸ் எவ்ரி 25-30 கிலோமீட்டர்ஸ் ஆர் எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு ட்ராமா சென்டர் இருக்கும். ட்ராமா சென்டர் அது வந்து லெவல் 1 இருக்காது, பட் இட் வில் பி பேசிக் ட்ராமா சென்டர்ஸ். எங்க பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். பட் அதுக்கப்புறம் டிசைட் ஆகும், சப்போஸ் இட்ஸ் அ சீரியஸ் இன்ஜுரி, அது வந்து லெவல் 1க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ. சோ நான் அதை பத்தி நான் ஒன்று பேச விரும்புறேன். இப்போ நாங்க இது வந்து நாங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், டாக்டர் பன்னையும் நானும். இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். என்னன்னா, பேஷண்ட் வந்த உடனே முக்கியமானது பேஷண்ட்டை காப்பாத்துறது. பேஷண்டோட ஃபினான்ஷியல் சோஷியல் ஸ்டேட்டஸ்லாம் நெக்ஸ்ட் முதல்ல. அண்ட் தட் இஸ் ஆல்சோ a legal requirement by all hospitals, but we are implementing it across, saying that first 12 hours we will treat the patient and stabilize and save the life of the patient. அதுக்கப்புறம் patient can decide எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, நாங்க வேற இடத்துக்கு போறோம், அதெல்லாம் வேற. பட் பேஷண்ட் வந்த உடனே அவங்க யார் இருந்தாலும் சரி, வெதர் நோன் அன்னோன், நிறைய வாட்டி அன்னோன் பேஷண்ட்ஸ் வருவாங்க. பிகாஸ் ஆக்சிடென்ட் நடந்த சைட்ல இருந்து இமீடியட்டா ஷிஃப்ட் ஆயிடும்.
we have to save the life of the patient. அதுதான் first. We are doctors. We have to save the life. Side by side, the hospital will take care of finding out who the patient is and taking care of other matters. But as doctors, like Dr. Jyoti said, we are first there to save the life of the patient, and that will go on irrespective of finance. Actually, இப்போ சர்ஜரியில AI ரோல் இல்ல. Currently நியூரோல AI ஓட ரோல் வந்து only in radiology, that is in CT scan, MRI and all that. But in trauma, generally இப்போதைக்கு AI ல ரோல் கிடையாது. But in future, definitely there's going to be some role. This actual success rate with new technologies success rate improve. Definitely. Most important success rate என்னன்னா, why we are successful is because of the intensive care. We are operating. But on the secondary damage நாங்க சொல்றோம் இல்லையா, அந்த secondary damage on the intensive careல பார்க்கிறது. You want to say something about it? So, வணக்கம் எல்லாருக்கும். So, head injury பொறுத்தளவுக்கு first impact ஆகிறது அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஆகிற impact. அதை only way to prevent this, எல்லாரும் சொன்ன மாதிரி prevention. Prevent பண்றது, helmet, seat belt, rash driving prevent பண்றது. So, ஒரு impact அங்க நடந்துருது, அது டாக்டர் கண்ட்ரோல்ல கிடையாது. நம்மளோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதை இது பண்ண முடியும். அடுத்த இம்பாக்ட் நடக்க வேண்டியதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த 11-1 ட்ராமா சென்டர் கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் இம்பாக்ட் நடந்த உடனே பாடியில நிறைய சேஞ்சஸ் நடக்குது. மெயினா வந்து பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகலாம், ஏன்னா சரியா பிரீத் பண்ணாததுனால. பாடிக்கு தேவையான பிளட் ப்ரெஷர், எஸ்பெஷலி பிரெயினுக்கு தேவைப்படுற பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகலாம். எங்கேயாவது வேற எங்கேயாவது பிளட் போயிட்டு இருக்கும். ஹெட் இன்ஜுரிலாம் வயிறு உள்ள பிளட் போயிட்டு இருக்கலாம், ஃப்ராக்சர் ஆகி அது உள்ள பிளட் போயிட்டு இருக்கலாம், இல்லை வெளியில காயம்பட்டு பிளட் போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ப்ளீடிங்னால பிபி ட்ராப் ஆகும். ஸோ அதனால பிரெயினுக்கு திரும்பவும் ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அது திரும்ப அடிப்பட்ட இடத்துல இன்னொரு அடி கொடுக்குற மாதிரி செகண்டரி இன்ஜுரிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து அடிப்பட்ட இடத்துல ஆரம்பிச்சு அவங்க ஆப்ரேஷன் பண்ற சமயத்துல, எமர்ஜென்சி ரூம்ல இருக்கிற சமயத்துல, ஐசியூல வர்ற வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு இது மூலமா நடந்துகிட்டே இருக்கும். அத ஒரு நிமிடமும் கண்காணிச்சு அதை ப்ரிவென்ட் பண்றது தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பேஷண்ட்டை கொடுக்கணும். இது வந்து ஒரு சம்டைம்ஸ் இது வந்து சர்ஜரி பண்றது நான் என்ன சொல்வேன்னா, ஒரு T20 ஆடுற மாதிரி டக்குன்னு ஒரு 6 அடிச்சிடலாம். இந்த இன்டென்சிவ் கேர் நம்ம பண்றது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பண்ற மாதிரி, நம்ம எல்லாம் டிஃபெண்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம மேட்சை சேவ் பண்ற மாதிரி பேஷண்ட்டை சேவ் பண்ணி அவங்களை கொண்டுட்டு வரணும். ஸோ இதுல ரெண்டுமே முக்கியம். இந்த ஹெட் இன்ஜுரியில வந்து ஒன்னு இமீடியட்டா நம்ம அர்ஜென்ட்டா பண்ண வேண்டிய விஷயங்கள், எமர்ஜென்சியா சர்ஜரி பண்ண வேண்டியது, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து சர்ஜரி தேவையில்லாத பேஷண்ட்ல இல்ல சர்ஜரி பண்ண பேஷண்ட்ல திரும்பவும் இம்பாக்ட் ஆகாம பாத்துக்கிறது, செகண்டரி இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்றது, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட். இது மட்டும் இல்லாம பேஷண்ட் வர்றவங்க வந்து எல்லாருமே நார்மல் ஹெல்த்தி அடல்ட்டா வரமாட்டாங்க. அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு பிபி இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக பிளட் தின்னர்ஸ் மெடிசன் சாப்பிடலாம், லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், இந்த மாதிரி எதுவானா இருக்கலாம். ஸோ அந்தோட இம்பாக்டையும் தாக்கத்தையும் தாண்டி நம்ம அவங்கள டெவலப் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த லெவல் 1 ட்ராமா சென்டர் கான்செப்ட். எதனாலனா இந்த சமயத்துல நம்ம இதை பார்க்க தவறி விட்டுட்டோம்னா அதோட பக்க விளைவுகள் வந்து பேஷண்ட் மட்டும் இல்லாம அந்த பேஷண்ட்டை சார்ந்திருக்கிற ஃபுல் ஃபேமிலியுமே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு ஏர்னிங் மெம்பர். ஸோ ஹெட் இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறம் அவரால் அவரோட வேலையை செய்ய முடியலைன்னா தென் அவங்க வருவாய் வந்து அவங்க ஃபேமிலிக்கே இழக்க வேண்டியதா இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப சிக்கல் இது பண்ணும். ஸோ ஹெட் இன்ஜுரி பொறுத்தவரைக்கும் எப்பயுமே அது ஒருத்தருடைய நோயின்னு கிடையாது, அது ஒரு ஃபேமிலியவே அஃபெக்ட் பண்ணும், அவங்களை சுத்தி உள்ளவங்களை அஃபெக்ட் பண்ணும், அவங்க சில்ட்ரனோட எஜுகேஷன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்லா விஷயங்களுமே இருக்கு. அதுக்காக தான் இந்த ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே, அந்த மாதிரி விளைவுகளை தடுக்கிறதுக்காக இந்த ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே.